இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.13 இருக்கக்கூடிய தேர்ட் சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a minus b into x squared plus b minus c into x plus c minus a is equal to 0 or real and equal. ஸோ ஒரு குவாட்ரட்டிக் எக்வேஷன் கொடுத்து அதனுடைய ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் del is equal to 0ன்னு கொடுத்துட்டாங்க. தென் ப்ரூவ் தட் பிஏசி ஆர் இன் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன், அது வந்து அர்த்தமெட்டிக்கில் இருக்குது, ஒரு ஏபியில் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரியல் அண்ட் ஈக்குவலுங்கிறத எடுக்கும்போது del is equal to 0ங்கிற மெத்தடில் b square minus 4ac is equal to 0க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணி ஒரு ஆன்சரை கொண்டுட்டு வருவோம். அந்த ஆன்சர் வந்து ஏபியில் இருக்குதுன்னு சொன்னாலே போதும். அது எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இங்கே ஏ வந்து என்னது a மைனஸ் பி, இங்கே பி வந்து b மைனஸ் சி, and then c வந்து என்னது c மைனஸ் ஏ. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். b ஸ்கொயர்ட் அப்படின்னா என்னது b மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a மைனஸ் b இன்ட்டு c மைனஸ் ஏ is equal to 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ b ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் c ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 4 இன்ட்டு இப்போ இது ரெண்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு a இன்ட்டு சி ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ப்ளஸ் ஏபி ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி ஸ்கொயர் மைனஸ் 2bc ப்ளஸ் சி ஸ்கொயர், இந்த 4 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4ac ப்ளஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4bc மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 4a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், ஓகே, minus 4ab minus 2bc minus 4ac. இந்த ஆர்டரில் நான் எழுதிக்கிறேன். ஏன் இந்த ஆர்டரில் எழுதுகிறோம்னா இது ஒரு ஃபார்முலா இல்லையா. a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ac அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். the whole square, okay, is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி அந்த மெத்தடில் நான் எழுதியிருக்கிறோம். ஆனால் இதில் எது வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்து சேமாக இருக்குது. ஆனால் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே 4a ஸ்கொயர்னு இருக்குது. அப்போது 2a த ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளுக்கு இங்கே 4a ஸ்கொயர் வரும். அப்போ 2a வரணும் ஏக்கு பதிலாக. இங்கே 2a வரும்போது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc தான் வருது. ஆனால் இங்கே எல்லாமே மைனஸில் வருது. ஓகேவா. சரி, இங்கே மைனஸ் 4ab இது வந்து ப்ளஸில் இருக்கும் 4bc. சரியா, ஒரு சின்ன மிஸ்டேக், 4bc தான். எல்லாமே 4ல் இருக்குது. அது காணாததுக்கு என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. இப்போ மைனஸில் வர்றது எது, இந்த மைனஸில் இருக்கக்கூடிய டேர்ம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அதில் எது காமனாக இருக்குது, ஏ தான் காமனாக இருக்குது. அப்போ ஏக்கு தான் நீங்கள் மைனஸ் போடணும். ஸோ அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இங்கே மைனஸ் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா இதுதான் நமக்கு கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ மைனஸ் 2a த ஹோல் ஸ்கொயர் மீன்ஸ் 4a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபிங்கும் போது மைனஸ் 4ab, ஓகே, ப்ளஸ் 2 இன்ட்டு பிசி மைனஸ் 2 இன்ட்டு ஏசிங்கும் போது மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகேவா. இப்போ இங்கே வந்து எப்படி நமக்கு 2bc வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் 4bc இல்லை, இங்கே வந்து ப்ளஸ் 2bc தான். எப்படி வந்ததுன்னா இங்கே ப்ளஸ் 4bc இருக்குது இல்லையா, அதுலேருந்து இந்த 2bcயை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால இங்கே 2bc தான் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 2bc தான். ஸோ சேம் தான், இது ரெண்டும் சேம் தான். பட் இது ரெண்டும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இதுக்கு இப்போலாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பவரில் இருக்கிறது அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இஸ் ஈக்குவல் டு 0 தான். ஸோ p ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 2aன்னு ஒரு கண்டிஷனை கொண்டு வந்தாச்சு. இப்போ இது ஏபியில் இருக்குது அப்படிங்கும்போது b, a, c ஆர்
இன் ஏபி இல்லையா, இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லலாம், இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். ஒரு சீரீஸ் வந்து ஏபியில் இருக்குன்னா என்ன அர்த்தம், அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். D1 மைனஸ் D2 வந்து ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் அது ஏபி. இங்கே D1ங்கிறது என்னது, T2 மைனஸ் T1, இங்கே T3 மைனஸ் T2, இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இருக்கிறது டேர்ம் 1 T1, இது T2, இது T3. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதே ஆன்சர் வந்ததுன்னா இது ஏபியில் இருக்குதுன்னு எழுதிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா. ஸோ A மைனஸ் B ஈக்குவல் டு C மைனஸ் A. ஸோ A இங்கே இருக்க A வந்து இங்கே வரும்போது ப்ளஸ் ஏன்னு வந்துடும், மைனஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. ஸோ 2A மைனஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு 0. ஸோ 2A ஈக்குவல் டு B ப்ளஸ் Cன்னு வந்துடுது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இது கிடச்சிருக்குது. ஸோ these are in AP, hence proved. ஓகே, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பிஏசி வந்து ஏபியில் இருக்க போய் தான் இதே ஆன்சர் கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஏபி கண்டிஷனை செக் பண்ணும்போது இதே ஆன்சர் வந்ததுனால இது ஏபியில் இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.